போன ஒரு மாசமா நத்திங் ஃபோன் 2 நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். லான்ச் ஆனதுல இருந்து நத்திங் ஃபோன் 2 நீங்க பாத்தீங்கன்னா டெக் சர்க்கிள்ஸ்ல நிறைய ஹைப் இருக்கு. ஆனா நிறைய பேருக்கு இப்ப கூட தெரியாது இந்த நத்திங் பிராண்ட்னா என்ன, வாங்கணுமா வாங்க கூடாது அப்படின்னு. சரி, ஒரு டீடைல்டான 1 month லாங் ரிவ்யூ போட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் பண்றேன். இந்த போனை பிரைமரியா யூஸ் பண்ணி என்னோட என்ன எக்ஸ்பீரியன்ஸ், டெய்லி யூசேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, இன்ஃபேக்ட் நான் ரீசெண்டா டிராவல் பண்ணும்போது கூட இந்த போனை எடுத்துட்டு போனேன், அப்போ எப்படி இருந்துச்சு எல்லாத்தையும் கிளியரா சொல்ல போறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல வந்திருக்கீங்கன்னா என் பேர் ஹர்ஷா, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக்கின் டெக் தமிழ். ஆரம்பிக்கலாமா? எடுத்தோடனே நீங்க போனோட டிசைனை போனோட கம்பேரிசன்ல பாத்தீங்கன்னா அவ்வளோ சேஞ்சஸ் இல்ல, பட் கொஞ்சம் ரிஃபைன்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா பின்னாடி இருக்க கிளாஸ் வந்து கொஞ்சம் கர்வ் பண்ணிருக்காங்க. இப்போ போட்டோ நீங்க பாத்தீங்கன்னா போனோட கம்பேரிசன்ல ஒரு பெரிய போன், அதனால ஹெவியாவே இருக்கு. பட் இந்த கர்வ் கொடுத்திருக்கனால கையில பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. கையில இருந்து போன் விழுகிற மாதிரி உங்களுக்கு அந்த ஃபீலிங் கூட வரதில்லை. ஸோ தட்ஸ் அ வெரி குட் திங். இன்ஃபேக்ட் இந்த ஒரு மாசமா இந்த போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு தடவை கூட கேஸ் போடல, கேஸ் போடாம தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ கூட ஐ திங்க் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கீழே விழுந்திருக்கும், அது என்னோட தப்புனால. பட் அதர்வைஸ் இன் ஹேண்ட் ஃபீல்ல வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை வராது. இட்ஸ் வெரி குட். இன்னொரு விஷயம் என்ன, இந்த போனோட டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் பேக்கும் உள்ள இருக்க கிளிஃப் டிசைன் பார்த்து ஒரு மாதிரி நிறைய பேர் வந்து அதிசயப்படுறாங்க. ஆப்வியஸ்லி, ஏன்னா பாக்குறதுக்கு கண்டிப்பா போன் ரொம்ப யூனிக்கா இருக்கு. நத்திங் பிராண்ட் பத்தி தெரியலனாலும் போன் அழகா இருக்கே அப்படின்னு கண்டிப்பா எல்லாரும் சொல்றாங்க. சரி, இந்த ஒரு மாசத்துல யூஸ் பண்ணதுல ஒரு 2-3 தடவை கீழே வந்துச்சு அப்படின்னு சொன்னேன்ல, அதனால ஏதாச்சும் உடஞ்சதா, ஏதாச்சும் டென்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 2 சின்ன டென்ட் இருக்கு இதுல. அது வந்து இந்த சைடுல இருக்கு, இந்த மெட்டல் ஃப்ரேம்ல தான் இருக்கு. பட் அதை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை, which is very good. ஏன்னா பில்ட் குவாலிட்டி என்ன கேட்டீங்கன்னா சூப்பரா தான் இருக்குங்க. கிளாஸ் பாடி கொடுத்தாலும் ஒரு நல்லா தான் வச்சிருக்காங்க. அது இல்ல, நான் வந்து இந்த போனை ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் எல்லாமே யூஸ் பண்ணிருக்கேன். அப்போ கூட வந்து ஸ்கிராச்சஸ் கம்மியா தான் இருக்குங்க. இன்ஃபேக்ட் இல்லாத மாதிரி தான் இருக்கு மோஸ்ட்லி. ஏன்னா கார்னிங் கோரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க, நல்லா ஒர்க் ஆகுது. அப்புறம் இன்னொரு விஷயம், நத்திங் போன்ல வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் இஷ்யூஸ் இருந்தது. அப்படின்னா நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க போனுக்குள்ள வந்து தண்ணி நுழையுதாமா, அப்புறம் லைட்ல வந்து லைட் ப்ளீட் பிரச்சனை இருக்காமா, டஸ்ட் எல்லாம் நுழையுதாமா. அந்த பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு இந்த நத்திங் போன் 2ல வரல, which is a very good thing. அப்படின்னா நத்திங் வந்து ஆக்சுவலி சென்னை ஃபேக்டரியில அவங்க அசெம்பிள் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னு தோணுது. ஒரு 40-45,000 நீங்க கொடுக்குறீங்களா, இந்த போனை வாங்குறீங்கன்னா ஒரு பிரீமியமான ஃபீல் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குதுங்க. சிமெட்ரிலாம் நல்லா கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நீங்க கேஸ் போட்டு யூஸ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. லுக்ஸ் வெரி வெரி குட். சரி, இந்த கிளிஃப் லைட்டிங் ஃபீச்சர் நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே மின்மினிக்கிற எல்இடிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எல்இடிஸை வச்சு 2 ஃபீச்சர்ஸை வந்து நான் ரெகுலரா யூஸ் பண்ணேன். அதுல ஒரு ஃபீச்சர் வந்து ஃபிளிப் டு கிளிஃப். ஃபிளிப் டு கிளிஃப்ல என்னன்னா, இப்படி நீங்க போனை வச்சீங்கன்னா இந்த லைட் வந்து டான்ஸ் ஆடும் பாருங்க. சைலண்ட் மோடுக்கு போகுதுன்னு குறிக்கிறதுக்காக இந்த லைட்ஸ் வந்து டான்ஸ் ஆடுது. ஆக்சுவலி அது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல் தான் சொல்லுவேன். பட் என்னோட ஃபேவரட் ஃபீச்சர் நீங்க பாத்தீங்கன்னா எசென்ஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஃபீச்சருங்க. இந்த ஃபீச்சர் வச்சு நீங்க என்ன பண்ணனா, உங்க ஃபேவரட் கான்டாக்ட்ஸை வந்து நீங்க இந்த ஃபீச்சருக்கு செட் பண்ணிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னோட வைஃபோட நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காக செட் பண்ணிருக்கேன். அவங்கள்ட்ட இருந்து ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் வாட்ஸ்அப்ல வந்துச்சுன்னா கண்டினியூஸா லைட் ஆன் ஆவே இருக்கும். அது எப்போ ஆஃப் ஆகும்னா, நான் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்கும்போது தான் அது ஆஃப் ஆகும். அதை தவிர்த்து நீங்க புது ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா கிளிஃப் கம்போசரும் அப்புறம் வந்து அந்த ஊபரோட ப்ராக்ரஸ், அது வந்து எனக்கு அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இல்ல. பட் அதர்வைஸ் இப்போ கேட்டிங்கன்னா என்கிட்ட வந்து கிளிஃப் லைட்டிங் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸாக தான் இருக்குது. கிம்மிக்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேங்க. சரி, ஒரு மாதம் ஆச்சு, டிஸ்பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ளாட் டிஸ்பிளேல பெசல்ஸ் வந்து சிமெட்ரிக்கலாக கொடுத்துருக்கனால பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் டிஸ்பிளே வந்து கிறிஸ்பாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. டச் ரெஸ்பான்ஸ் வந்து உண்மையாக ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு ஹை ரெஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட். பட் உங்களுக்கு எல்டிபிஓ பேனலும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 1 Hz to 120 Hz அது ஸ்விட்ச் ஆகிக்கும். இந்த மாதிரி எல்டிபிஓ பேனல் கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் கண்டிப்பா பெட்டரா இருக்குங்க நத்திங் போன் 2ல. அதை பத்தி நான் சொல்றேன் நான் கூடி சீக்கிரம். ஒரு விஷயம் நான் வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து இதுல யூடியூப்ல HDR கிடைக்கும், நெட்ஃபிளிக்ஸ்ல HDR இல்ல. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் குவாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா OnePlus போன்ஸ்ல தான் இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நத்திங் போன் 2ல உங்களுக்கு டால்பி அட்மாஸ் கிடைக்காது. நான் இந்த ஸ்பீக்கர்ஸ் எப்போ யூஸ் பண்ணேன்னா, இன்ஸ்டாகிராம்ல ரீல் ஸ்க்ரோல் பண்ண போது யூஸ் பண்ணேன். அப்போ வந்து இட் வாஸ் ஃபைன். ஐ மீன் அவ்வளோன்னு பெருசா டிஃபரன்ஸ் தெரியல, ஆனா இன்னும் கொஞ்சம் சவுண்ட் பெட்டரா இருந்திருக்கலாம். இப்போ நீங்க மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத்ல வந்து எல்லா ஹைரஸ் கோடெக் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, LDAC, LHDC, எவ்ரிதிங் வர்க்ஸ் ஃபைன். ஒரே சின்ன பிரச்சனை நான் என்ன சொல்வேன்னா, நான் வந்து ரீசெண்டா இந்த போனை வந்து ஹம்பிக்கு எடுத்துட்டு போனேன். ஒரு காரோட ஷூட்டுக்காக நாங்க கார் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். வெளியில சூரிய வெளிச்சத்துல ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப சன் ஹாஷா இருந்தபோது பிரைட்னஸ் டிஸ்பிளேல இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. பட் இந்த பிரைஸ் ரேஞ்சில் நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் உங்களுக்கு பிரைட்னஸ் கிடைக்கும். ஸோ இட்ஸ் ஓகே. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு, ஃபாஸ்டா இருக்கு, அன்லாக் பண்றதுக்கு பிரச்சனையே இல்லை. அதுவும் இல்லாம நீங்க பேமெண்ட் ஆப்ஸ்ல கூட இந்த இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் நான் யூஸ் பண்ண, அதனால உங்களுக்கு சொல்றேன். ஹாப்டிக் ஃபீட்பேக் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னு தோணுது ஆஃப்டர்
Nothing OS version 2.2 update. இப்போ கொஞ்சம் டைட்டா இருக்கு, வைப்ரேஷன் ஃபீட்பேக் நல்லா இருக்கு, டைப் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. இன்ஃபேக்ட் அப்டேட்டுக்கு முன்னாடியும் அப்டேட்க்கு அப்புறம் டிஃபரன்ஸ் கண்டிப்பா தெரியுதுங்க. இப்போ இந்த போன்ல நீங்க பாத்தீங்கன்னா Snapdragon 8 Plus Gen 1 இருக்கு, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த Snapdragon 8 Plus Gen 1 இருக்கு இந்த Nothing Phone 2ல, இட் இஸ் தி பெஸ்ட் பெர்ஃபார்மிங் Snapdragon 8 Plus Gen 1 phone அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்லுவாங்க. பெர்ஃபார்மன்ஸ்னா வெறும் பெர்ஃபார்மன்ஸ் இல்லங்க, பவர் எஃபிஷியன்சி கூட பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணிருக்காங்க. பேட்டரி லைஃப் தாங்க தாறுமாறா இருக்கு. நான் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க, நான் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா 8 Plus Gen 1ல வந்து எனக்கு ரெகுலரா 7 hours ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைச்சது. அப்புறம் சில டைம் வந்து 8 hours கூட கிடைச்சதுங்க. நீங்க ஒரு நாள் ஃபுல்லா யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 25-30% பேட்டரி வந்து உங்களுக்கு சார்ஜ் ரிமைனிங் இருக்கும். எப்போ வந்து நான் பேட்டரி லைஃப் நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா, நான் இந்த மாதிரி டிராவல் பண்ணேன்னு சொன்னேன்ல, அப்போ வந்து நாங்க பூனேல இருந்து ஹைதராபாத், ஹைதராபாத்ல இருந்து ஹுப்ளில இருந்து ஹம்பி போனோம். ஆல்மோஸ்ட் 8.5 hours டிராவலுங்க. எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் வந்து படம் பார்த்துட்டு இருந்தேன், பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு வந்து இந்த பேட்டரி குறையுது, சார்ஜ் பண்ணோமே அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரவே இல்லை. ஏன்னா பேட்டரி லைஃப் இருந்ததுங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்லுவேன். அதனாலவே ஒரு 45 watt சார்ஜிங் ஸ்பீட்ஸ் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் ராத்திரி சார்ஜ்ல போட்டா சார்ஜ் ஆயிரும். ஸோ தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். அதுவும் இல்லை, வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வேற கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஒரு கார் வித் வயர்லெஸ் சார்ஜிங் வச்சிருக்கீங்கன்னா பிரச்சனையே இல்லை, நீங்க யூஸ் பண்ணலாம். பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா கேமிங் பண்ணும்போது கூட போன் ஹீட் ஆகுறது இல்ல, த்ராட்டிலும் கம்மியா தான் ஆகுது. நான் வந்து நிறைய கேம்ஸ் விளையாண்டேன், ஜென்ஷன் இம்பாக்ட், கால் ஆஃப் டியூட்டி எல்லாமே. இட் ஒர்க்ஸ் வெரி வெல், பிரச்சனையே இல்லை. ஆனா பெர்ஃபார்மன்ஸ்ல என்ன நான் இம்பார்ட்டன்ட்டா சொல்ல விரும்புறேன்னா, ரெகுலர் எவ்ரிடே யூசேஜ் இருக்குல்ல, நீங்க வந்து ட்விட்டர் யூஸ் பண்றீங்களா, இல்ல இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றீங்களா, இல்ல ஜிமெயில் யூஸ் பண்றீங்களா, வாட்ஸ்அப் யூஸ் பண்றீங்களா, இல்ல வந்து நீங்க ரெகுலரா ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, போன் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிவா இருக்குங்க, ஃபாஸ்டா இருக்கு, கிளீனா இருக்கு. ஒரு தடவை கூட ஸ்லோவே ஆகலைங்க, ஸ்டட்டரே ஆகல. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி OnePlus phonesல தான் கிடைச்சதுங்க. ஆக்சிஜன் OS 11ல இருக்கும்போது OnePlus 7T வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல. Nothing Phone 2ல தான் கிடைச்சிருக்கு. ஏன்னா கால்பே அவர் தான் கோ-ஃபவுண்டர் OnePlusக்கு, எக்ஸ் கோ-ஃபவுண்டர். பட் Nothing Phone 2ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது வெரி குட். இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல கண்டிப்பா இதோட ஃபாஸ்ட் அண்ட் ஸ்மூத்தான ஃபோன் நான் யூஸ் பண்ணதில்லை. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்டரி லைஃப் Nothing Phone 2ல தாறுமாறா இருக்குங்க. வெரி வெரி ஹாப்பி. இன்னொரு விஷயம் எனக்கு என்ன சந்தோஷமா இருக்குன்னா, இந்த ஃபோன்ல வந்து நெட்வொர்க் பர்ஃபார்மன்ஸ் கூட சூப்பரா இருக்குங்க. பிக்சல் மாதிரி ஃபோன்ஸ் நீங்க பாருங்க, நெட்வொர்க் கேவலமா இருக்கும். டென்சர் சிப்ல வந்து நெட்வொர்க் நல்லாவே இருக்காது. ஆனா இந்த ஃபோன்ல சூப்பரா இருக்குங்க. இது நான் சொல்றது காரணம் என்ன தெரியுமா? அர்ணவ் பிக்சல் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான், சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறான். நான் சொன்ன மாதிரி நெட்வொர்க் பர்ஃபார்மன்ஸ் ஏர்டெல் ஜியோ 5G நான் யூஸ் பண்ணேன். ஹம்பியில் வந்து கொஞ்சம் நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னா சம்டைம்ஸ் நெட்வொர்க் நல்லா கிடைக்காது. பட் ஸ்டில் ட்ரை பண்ணிட்டே இருந்தது. ஜியோட 5G நெட்வொர்க் கூட எனக்கு கிடைச்சது, ஏர்டெல்ல 4G நெட்வொர்க் கிடைச்சது. கால் குவாலிட்டி கிறிஸ்பாக இருக்குங்க, டீட்டெயில்டாக இருக்குது, எதுவுமே பிரச்சனை இல்லை. அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து VoNR, வாய்ஸ் ஓவர் NR கூட பார்த்தேன். அப்படின்னா வாய்ஸ் ஓவர் 5G நெட்வொர்க் கூட இதில் ஆக்டிவேட்டடாக இருந்தது. குட் ஜாப் Nothing. அண்ட் ஃபைனலி சாஃப்ட்வேர் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. Nothing OS இப்போ வந்து வெர்ஷன் 2.0.2ல இருக்கு. ஃபீச்சர்ஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி என்லார்ஜ் ஃபோல்டர்ஸ் பண்ணி கவர் ஆர்ட் போட்டு வைக்கிறது, குவிக் செட்டிங்ஸ் வந்து ஹோம் ஸ்கிரீன்ல வைக்கிறது, அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இல்ல உங்களுக்கு வந்து கால் ரெக்கார்டிங் பண்ணனும்னா கூகுள் டைலர் தான் கொடுத்திருக்காங்க, சோ அது நீங்க பண்ண முடியாது. பட் ஸ்டில் ஒரு பிரீமியமான ரிஃபைனான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். ப்ளோட்வேர் சுத்தமா இல்ல, ஸ்லிக்கா இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையா சொல்லணும்னா என்னோட ஃபேவரட் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல ஒன் ஆஃப் தி ஃபேவரட் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா Nothing OS 2 தான். அதுவும் இல்லாம பக்ஸ் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி அர்ணவ் கேட்டிருந்தான், சுத்தமா பக்ஸே இல்லைங்க. நான் எதுவுமே நோட்டீஸ் பண்ணல. ஒரே UI UX பிரச்சனை பத்தி நான் சொல்ல விரும்புறேன். என்னன்னா, நீங்க இந்த குவிக் செட்டிங்ஸ் இருக்கு, அந்த குவிக் செட்டிங்ஸ் விஜெட் வந்து நீங்க லாக் ஸ்கிரீன்ல கூட வச்சுக்கலாம். இப்போ என்னாச்சுன்னா, லாக் ஸ்கிரீன்ல நான் கூட 2-3 குவிக் செட்டிங்ஸ் விஜெட் வச்சிருந்தேன். இந்த குவிக் செட்டிங்ஸ் விஜெட் வந்து எனக்கு தெரியாம ஆன் ஆயிருந்துங்க. நான் பேட்டரி சேவர்ல போன் போடவே இல்லை, ஆனா கூட அது பேட்டரி சேவர்ல போயிருது. அதுக்கான காரணம் என்னன்னா, அது ஆன் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு வைப்ரேஷன் ஃபீட்பேக் கிடைக்கிறது இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கீழ இருக்க ஆப் டைல் ஐக்கன்ஸ் இருக்கு, அது நீங்க பிரஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி கேமரா ஓபன் பண்ணும்போது இல்ல டார்ச் ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹாப்டிக் ஃபீட்பேக் கிடைக்கும். சோ அதாங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து அந்த குவிக் செட்டிங்ஸ் கொடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் இதெல்லாம் சின்ன விஷயம், அவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஐ ஸ்டில் லைக் தி எக்ஸ்பீரியன்ஸ். இது வரைக்கும் ஃபோன் வந்து ஐயோ தார்மார் எர்ஷாட் எல்லாமே செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்ற, எதுவுமே பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்குங்க. ஒரே பிரச்சனை, ஒரு பெரிய பிரச்சனை. நான் சொன்னேன் இல்ல உங்களுக்கு Nothing OS வெர்ஷன் 2.0.2 கொடுத்திருக்காங்க. அதுல வந்து நிறைய கேமரா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு Nothing சொன்னாங்க. பட் ஒரு சில தப்பும் பண்ணிருக்காங்க. ஏன்னா இப்போ HDR பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து நான் நிறைய போட்டோஸ் எடுத்தேன், நிறைய பிரச்சனைங்க இருக்குங்க. ஷேடோ வந்து ரொம்ப டார்க்கா இருக்கு, அதுல டீடைலே இல்லை. இதுக்கான காரணம் என்ன தெரியுமா? Nothing வந்து HDR ப்ராசஸிங் ஃபாஸ்ட் பண்ணிட்டாங்க, ஆனா குவாலிட்டியில வந்து கோலார் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாம நாங்க செல்ஃபி கேமரா வச்சு HDR பிக்சர்ஸ் எடுத்தப்போ ரொம்ப ஓவர் ப்ராசஸ்டா இருந்தது. ஸ்கின் டோன்ஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா HDRல வந்து கரெக்டா இல்ல. ஆனா சில டைம் லோ லைட்ல வந்து HDR ஓரளவு பரவாயில்லையா இருக்கு, தட்ஸ் ஓகே. எல்லாமே பேடா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிரைமரி கேமரா வந்து நீங்க ரெகுலர் லைட்ல, ஈவன் லைட்ல ஷூட் பண்ணீங்கன்னா நல்ல டீடைல்ஸ் கொடுக்குது, டெக்ஸ்சர் கொடுக்குது, ஸ்கின் டோன்ஸும் நல்லா கொடுக்குது நான் HDR சிச்சுவேஷன்ஸ்ல. ஆனா நீங்க லோ லைட் வந்து எக்ஸ்ட்ரீம் லோ லைட் எடுத்தீங்கன்னா அது நல்லா இல்ல. இங்க வந்து நான் 3 எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்.
பட் எண்ட் ரிசல்ட் வந்து இட் டசன்ட் லுக் குட். அல்ட்ரா வைட்ல உங்களுக்கு ஹை ரெசல்யூஷன் கொடுத்திருக்கனால நைட்ல வந்து ஓரளவு நல்ல பிக்சர்ஸ் எடுக்குது கம்பேர்ட் டு அதர் ஃபோன்ஸ் இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல. ஆனா அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராக்கும் பிரைமரி கேமராக்கும் உங்களுக்கு கலர் சயின்ஸ் கன்சிஸ்டன்சியே இல்ல, அது ஒரு பெரிய பிரச்சனை. வீடியோல வந்து ஸ்டெபிலைசேஷன் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க, 4K 60 fps ல உங்களுக்கு டீடைல்ஸ் நல்லா கிடைக்குது, கலர் கூட நல்லா இருக்கு ரீப்ரொடக்ஷன். பட் சவுண்ட் ரெக்கார்டிங் அண்ட் HDR பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் வெரி குட். OnePlus இல்லனா Samsung phones வச்சு வீடியோ ஷூட் பண்ணும்போது தட்ஸ் பெட்டர். லோ லைட் வீடியோ ரெக்கார்டிங் நீங்க பாத்தீங்கன்னா நாட் யூஸ்ஃபுல் அட் ஆல், எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் வந்து இந்த வீடியோ ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் ஷூட் பண்றதுக்கு, பட் இட் டசன்ட் லுக் குட் அட் ஆல். நீங்களே பாருங்க. சோ ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா ஒரே பிரச்சனை என்னன்னா நத்திங் ஃபோன் 2ல கேமரா வந்து கண்டிப்பா பெட்டரா இருந்திருக்கலாம், ப்ராசஸிங் பெட்டரா இருந்திருக்கலாம், ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, பட் தேர் நாட் தேர் yet. ஸோ கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபோன் 2 வந்து லான்ச் ஆன போது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த ஃபோனோட ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது கம்பேர்ட் டு ஸ்பெக்ஸ். ஆனால் இந்த ஃபோனை நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ஸ்பெக்ஸை மறந்து போயிட்டாங்க. ஏன்னா இந்த ஃபோனோட எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ நல்லா இருக்குது. ஒரு பிக்சல் ஃபோனில் சொல்கிறாங்களே நிறைய பேர் ஸ்பெக்ஸை பற்றி மறந்துடுங்க, யூஸ் பண்ணுங்க நல்லா இருக்குன்னு. அதே எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இதுலையும் கிடைக்குது. இன்ஃபேக்ட் ஐஃபோன்லேயும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதே எக்ஸ்பீரியன்ஸ் நத்திங் ஃபோன் 2லேயும் இருக்குது. ஸோ ஒரு ப்ரீமியமான எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு டிசைன் நல்லா கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளே நல்லா கொடுத்துருக்காங்க, பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது, பிரச்சனை இல்லை. பேட்டரி லைஃப் சொன்ன தாறுமாறாக இருக்குது, சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கூட நல்லா இருக்குது. ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் பேசிக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்தை வந்து கரெக்டா பண்ணிருக்காங்க நத்திங். பட் இருக்கிறதுல ஒரு பிரச்சனை என்னன்னா கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா பெட்டரா இருந்திருக்கலாம், கேவலமா இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல உங்களுக்கு பெட்டர் கேமரா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் S21 FE 888 வெர்ஷன் இப்போ லான்ச் ஆச்சு. அதுல வந்து உங்களுக்கு 3x டெலிஃபோட்டோ கேமரா இருக்கு. ஆஃப் கோர்ஸ் எக்ஸ்பென்சிவான ஃபோன், பட் செம்மையான கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இன்ஃபேக்ட் ஈவன் OnePlus 11R கூட பாத்தீங்கன்னா ஓரளவு பரவாயில்ல. Vivo V27 Pro கூட இருக்கு இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல. Pixel 7 இருக்கு. ஆஃப் கோர்ஸ் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், ஆனா பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. கீழ இருந்து சொல்றான் அவன் அர்ணவ் Pixel 7. ஆமா எஸ் Pixel 7 இஸ் குட், நோ டவுட். பட் ஃபோனை யூஸ் பண்ண முடியலன்னு என்ன பிரச்சனைங்க? கேமரா நல்லா இருக்கும், பட் ஃபோனே யூஸ் பண்ண முடியாது. ஸோ நத்திங் ஃபோன் 2 நீங்கள் வாங்கலாமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கேமரா பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஒரு ப்ரீமியமான எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஹோப்ஃபுல்லி நத்திங் வில் இம்ப்ரூவ் வித் அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அப்டேட்ஸ்க்கு அப்புறம் ஆக்சுவலி இம்ப்ரூவ் பண்ணல, கொஞ்சம் கம்மி தான் ஆக்கியிருக்காங்க பெர்ஃபார்மன்ஸ், எஸ்பெஷலி கேமராவில். ஹோப்ஃபுல்லி அவங்க வந்து பெட்டராக பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட் அப்டேட்டில். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்காக இன்னொரு வீடியோ வேணுமா வேண்டாமா அப்படின்னு காமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டக்குன்னு டெக்கு போடுங்க, கிளிக்கு Trakin Tech தான்.